ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் ரக போர் விமானம் விழுந்து விபத்து. வயலில் விழுந்து பாகங்கள் வெடித்து சிதறியதில் 2 விமானிகள் உயிரிழப்பு. கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதால் தான் மாணவர்களுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை. 20 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. அஜித்குமார் மரணம் தொடர்பாக திருப்புவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். 2 நாட்கள் கோவை சுற்றுப்பயணத்தின் போது மக்களின் எழுச்சியை அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தமிழகத்தின் 2 காலத்தை மாற்றி இழந்த பொற்காலத்தை மீட்டு தருவேன் என உறுதி. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் பள்ளி வேன் விபத்துக்குள்ளானதில் 3 மாணவர்கள் பலியான சம்பவம். திருச்சி கோட்ட பாதுகாப்பு அதிகாரி தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைப்பு. தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை அரசு பேருந்துகள் இயக்கப்படுமா? சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். திருப்பூரில் கல்லூரி சாலை பகுதியில் சிலிண்டர் வெடித்து 40க்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டம். ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்ததில் அடுத்தடுத்த வீடுகளுக்கு தீ பரவி தொடர்ச்சியாக 4 சிலிண்டர்கள் வெடித்து சிதறல். மத்திய அரசின் மக்கள் மற்றும் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தமிழகம் முழுவதும் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர்கள் கைது. பல இடங்களில் தள்ளுமுள்ளு. பீகார் தலைநகர் பாட்னாவில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் தலைமையில் பிரம்மாண்ட கண்டன பேரணி. சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற ஏதுவாக 2 கோடி வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் சதி செய்வதாக குற்றச்சாட்டு. ஏழைகளின் வாக்குகளை நீக்கிவிட்டு மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றது போல பீகாரிலும் வெற்றி பெற பாஜக முயற்சி. பாஜகவை சேர்ந்தவர்கள் போல தேர்தல் ஆணையர் பேசுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. इसीलिए वो हम नया बिहार मॉडल लाए हैं. முழு அடைப்பு போராட்டத்திற்கு மத்தியில் கேரளா, வங்கதேசத்தில் குறைவான எண்ணிக்கையில் அரசு பேருந்துகள் இயக்கம். பாதுகாப்பு கருதி ஹெல்மெட் அணிந்து பேருந்து இயக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள். அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்களா என்பதை மக்கள்தான் முடிவெடுப்பார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கோட்டாட்சியரின் உத்தரவை மீறி ஆங்காங்கே நிற்கும் கனரக வாகனங்கள் 2 நாட்களுக்குள் அப்புறப்படுத்தாமல் இருந்தால் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என கோட்டாட்சியர் எச்சரிக்கை. நீதிமன்றத்தை விட மேலானவரா IAS அதிகாரி என உயர்நீதிமன்றம் கேள்வி. எங்கள் அதிகாரத்தை நாங்கள் காட்டலாமா என நீதிபதிகள் காட்டம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பெண்கள் உட்பட 13 பேர் பாதிப்பு. கடுமையான இரைப்பை அழற்சி அறிகுறிகள் காணப்படுவதாக மருத்துவர்கள் தகவல். குஜராத்தின் வதோதராவில் ஆற்றில் குறுக்கே உள்ள கம்பீரா பாலம் இடிந்து கோர விபத்து. லாரி, கார், இருசக்கர வாகனங்கள் ஆற்றில் மூழ்கியதில் பலியானோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் கிரிக்கெட் போட்டியில் ஏற்பட்ட தகராறில் 2 தரப்பினரிடையே பயங்கர மோதல்.
பாதுகாப்பிற்காக வந்த போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் மாம்பழ திருவிழாவின் கடைசி நாளில் காட்சிக்காக வைக்கப்பட்ட மாம்பழங்களை சூறையாடிய மக்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறல். ஆசியாவின் மிகவும் வயதான பெண் யானை வத்சலா வயது முதிர்வால் உயிரிழப்பு. 100 வயதை கடந்து வாழ்ந்து வந்த நிலையில் உயிரிழந்ததால் வனவிலங்கு ஆர்வலர்கள் கவலை. விளையாட்டு வீரர்கள் ஓய்வு பெற வேண்டிய காலம் எது? இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலி சுவாரஸ்ய விளக்கம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி நாளை தொடக்கம். வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிர வலைப்பயிற்சி. மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என தகவல். இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக அர்ஷிப் சிங் முதன்முறையாக களமிறங்குவார் என எதிர்பார்ப்பு. IPL சாம்பியன் பட்டத்தை வென்றதால் பெங்களூரு அணியின் பிராண்ட் மதிப்பு கிடுகிடுவென உயர்வு. நீண்ட ஆண்டுகளாக கோலோச்சி வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 4 ஆண்டுகளுக்கு பின் களமிறங்குகிறார் ஜோப்ரா ஆர்ச்சர். இங்கிலாந்து அணிக்கு கூடுதல் பலம் என கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் கருத்து.